அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத போராட்டம் முடிவு பெற்று விடுகிறது. கடைசியில் துரியோதனை பீமன் கதையால் அடித்து கொன்று, அதாவது கொல்லாமல் குற்றியும் கொலையுமா கீழே போட்டுறார். அவர் அடிபட்டு துரியோதனை கீழே விழுகும் பொழுது அதை அதுவரை பார்த்து கொண்டிருந்த பலராமர், இனிமேல் இதை மாதிரி ஒரு தவறான காரியத்தை உலகத்தில் யாரும் செய்யக்கூடாது, அதனால் இந்த தவறான காரியத்தை செய்த, அதாவது இடுப்பிற்கு கீழே கதாயுதத்தால் அடிக்கக்கூடாது. துரியோதனை இடுப்புக்கு கீழே தான் பீமன் அடித்து கீழே சாச்சிருக்கார். இந்த தவறை உலகத்தில் யாருமே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இப்போவே பீமனை கொண்டு விடுறேன் அப்படின்ட்டு வேகமாக பலராமர் கலப்பை என்கிற அவருடைய ஆயுதத்தின் பேர் கலப்பை, ஆயுதமே கலப்பை தான், அதை எடுத்துகிட்டு வேகமாக எந்திரிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் டக்குன்னு அவரை சமாதானப்படுத்துகிறார். அண்ணா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, தர்மத்தின்படி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், தர்மத்தின்படி சண்டை நடந்திருந்தால் இடுப்பு கீழே தாக்கக்கூடாது. ஆனால் இங்கே பீமன் ஏற்கனவே சபதம் செஞ்சுருந்தார், தொடைகளை நொறுக்குவேன்னு சபதம் செஞ்சுருந்தார். அதுபோக பீமன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக வானத்தில் குதிக்கும் பொழுது தான், மேலே தரையை விட்டு மேலே குதிக்கும் பொழுது தான் தொடையில் அடித்தார், தரையில் இருக்கும்போது அடிக்கலை. ஆக பீமன் செஞ்சது தவறு இல்லை, ஏற்கனவே சபதம் செஞ்சுருந்தால் அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறார், காம்ப்ரமைஸ் பண்ணுறார், சமாதானப்படுத்துகிறார். இந்த சமாதானம் ஏற்புடையது அல்ல என்று பலராமர் உணர்ந்து, நீ என்னதான் சொல்லு கிருஷ்ணா, என்னைக்கா இருந்தாலும் பீமன் என்னுடைய சிஷ்யன்கிறதுல நான் வருத்தப்படுவேன், ஆனால் துரியோதனன் என்னுடைய சீடன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கெட்டவனாக இருந்தாலும் அவரிடம் இருக்கின்ற நல்ல குணம் எதுவோ அதை பாராட்ட தயங்கக்கூடாது. இதுதான் நாம் மகாபாரதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. வணக்கம் நேயர்களே.